அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் தாயாம் திரு அவை இன்று அமல உற்பவ பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. வழக்கமாக 8ஆம் தேதி இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுவோம். ஆனால் 8ஆம் தேதி இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அது ஆண்டவருக்குரிய நாளாக சிறப்பிக்கப்பட்டு 9ஆம் தேதி இன்று அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாட நம் திருச்சபை நமக்கு அழைப்பு தருகிறது. அமல உற்பவ பெருவிழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அமல அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் சிறப்பான வாழ்த்துக்களையும் அவர்களுக்கான ஜெபங்களையும் இந்த திருப்பலியின் வழியாக ஏறெடுத்து மன்றாடுகிறேன். பிரியமானவர்களே, புதிய ஏவாள் நம் அன்னை மரியாள். பழைய ஏற்பாட்டில் முதலில் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளால் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது, சாபம் வந்தது, சாவு வந்தது. இதை நாம் நன்றாகவே அறிவோம். ஆனால் அன்னை மரியாள் புதிய ஏவாளாக இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த புதிய ஏவாள் தூய்மையின் அடையாளம், கீழ்ப்படிதலின் அடையாளம், எளிமை தாழ்ச்சியின் அடையாளம், இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்வதின் அடையாளம். எனவேதான் அன்னை மரியாள் புதிய ஏவாளாக பார்க்கப்படுகிறாள். இந்த உலகத்தின் மீது இருந்த சாபக்கரையை, பாவக்கரையை அன்னை மரியாளின் வழியாக கடவுள் அகற்றுகின்றார். அன்னை மரியாவினுடைய திருவயிற்றில் தோன்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கனியின் வழியாக இந்த உலகத்தை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாவிலிருந்து மீட்கின்றார். இந்த மகத்துவமான உண்மையை சொல்லுகிறது இறை வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளினுடைய விழா தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாய் வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு வேதனை தருகிற நிகழ்வு. மாமியாரும் அவனுடைய பையனும் சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய மருமகளின் மீது ஒரு வீண் பழியை போடுகிறார்கள். சந்தேகத்தின் பேரில் அவர் மீது அவதூறுகளை பரப்புகிறார்கள். அவருடைய கற்புக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள். அவருடைய தூய்மையை சந்தேகப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வு அந்த குடும்பத்தில் தொடர்கதையாக மாறுகிற போது ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, பூசல்கள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிப்போய் அந்த பெண்ணை அடிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் கண்ணீரோடு வேதனையோடு வீட்டை விட்டு அந்த பெண்மணி வெளியேறுகிறாள். அந்த சகோதரி வெளியேறி செய்வது என்னதென்று தெரியாமல் தன்னுடைய வீட்டிற்கு போகிறாள். பிரியமானவர்களே, கற்பு என்பது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று. ஆணுக்கு மட்டும் அது விதிவிலக்கு அல்ல. பெண்கள் எப்படி கற்பு நெறியோடு இருக்க வேண்டும் என நாம் வலியுறுத்துகிறோமோ அதே கற்பு நெறியோடு வாழ வேண்டியது ஆண்களுடைய கடமை. அது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அது ஆண்டவருடைய அழைப்பு. ஏனென்றால் திருமணத்தின் வழியாக நீங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய வாக்குறுதியை தருகிறீர்கள். அந்த உடன்படிக்கையை இறுதி வரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அதன் வழியாகத்தான் தூய்மை போற்றப்படுகிறது.
கற்பு நெறி பாதுகாக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. துறவற வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் கற்பு நெறி என்பது அவசியம் தேவை. தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாய் வாழ்கிற போதுதான் அவர்களால் கடவுளை காணக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய நிலை உருவாகிறது. எனவே துறவற வாழ்க்கையிலும் இந்த தூய்மை என்பது அவசியம், இல்லற வாழ்க்கையிலும் இந்த தூய்மை என்பது அவசியம். அன்னை மரியாள் துறவற வாழ்விற்கும் ஒரு எடுத்துக்காட்டு, குடும்ப வாழ்விற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. தூய்மையின் அடையாளம் அன்னை மரியாள். அதனால்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருச்சபையினுடைய எண் 59 அமல உற்பவ கண்ணி ஜென்ம பாவங்கள் ஏதுமின்றி பாதுகாக்க பெற்றார் என்று அது குறிப்பிடுகிறது. 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் கன்னிமரியா அமல உற்பவி என்கிற விசுவாச கோட்பாட்டை அறிவிக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இந்த விழாவானது சிறப்பித்து கொண்டாடப்படுகிறது. தூய்மையின் அடையாளம் அன்னை மரியாள். தூய்மையான உள்ளம் படைத்ததால் தான் ஆண்டவரே வந்து அவருடைய கருவில் தங்கக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். நம் ஆண்டவருடைய வருகைக்காக, அவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற நாம் தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாய் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எல்லா பங்குதலங்களிலும் பங்கு தந்தையர்கள் இந்த நாட்களில் ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள், பரிசுத்தமாக்குங்கள். அது இறைவன் வந்து தங்குகிற ஆலயமாக இருக்கட்டும், கடவுள் வாழும் இல்லமாக மாறட்டும். உங்கள் உள்ளம் கடவுள் வாழும் இல்லம் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது. அதற்காக நம்மை நாமே முழுமையாக தயாரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் இதய குடிலில் ஆண்டவர் இயேசு வந்து தங்குவார், பிறப்பார். அன்னை மரியாள் என் அன்பிற்குரியவர்களே, தூய்மையினுடைய சிறந்த எடுத்துக்காட்டு. நம் குடும்பத்திலும் கூட நாம் இப்படி வாழ வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை சந்தேகத்தோடு குடும்பத்திலே பூசல்கள் இருக்கிறது என்றால், குடும்பத்திலே தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்பி ஒருவர் மற்றவர் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறோம் என்றால், அடுத்தவருடைய பெயருக்கு இடுக்கினை தேடி தண்டு கொண்டிருக்கிறோம் என்றால், அவ பெயரை கொண்டு வருகிறோம் என்றால், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் ஒருவேளை தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம் கற்பு நெறிக்கு தவறான வாழ்க்கை, நம்முடைய கற்புக்கு கலங்கம் விளைவிக்கின்ற, பங்கம் விளைவிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால், நாம் சீர்தூக்கி பார்த்து அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கற்பு நெறியோடு வாழ்கிற போதுதான் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறுகிறது. ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்குரிய சூழ்நிலை உருவாகிறது. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். கடவுள் அன்னை மரியாளோடு இருப்பதற்கு, அவருடைய திருவயிற்றில் அவர் உருவாவதற்கு, அந்த கன்னியின் திருவயிற்றின் வழியாக அவர் இந்த உலகத்திலே மனுவுரு எடுப்பதற்கு அவர் தூய்மையின் எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தார். நீங்களும் நானும் அதே தூய உள்ளம் படைத்தவர்களாய் வாழ்கிற போது இறைவனை கண்டுகொள்ளலாம். நம் அன்றாட வாழ்வில் இறைவனை அனுபவிக்கலாம். ஆமென்.